சிறு செய்தியை கேட்கும்படியாக சொல்லுகிறோம். இந்த செய்தி விசேஷமாக வாலிபர்களை குறியாக வைத்து பெற்றுக்கொண்ட செய்தி. எனவே இது வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக கொடுக்கப்படுகிற, அதே நேரத்தில் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருமே இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே வாலிப பிள்ளைகள் கேளுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கூட யூத் ஸ்பெஷல் என்ற ஒரு டைட்டிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிற்பகலில் வாலிபர்களுக்கு ஒரு செய்தி போடுறோம். இதை எல்லா வாலிப பிள்ளைகளும் பார்க்கணும் ஆசைப்படுறோம். எனவே பெரியவங்க பார்த்தா அவங்க வாலிப பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. இல்லை அவங்களையும் பார்க்குறதுக்கு அவங்கள நீங்கள் தூண்டுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களும் கேளுங்கள். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிற நிறைய காரியங்கள் வயதுகளை தாண்டி சென்றால் நமக்கு பிரயோஜனமாகிற. இன்றைய தினம் நான் பார்க்க போகிறது என்ன சொன்னால், டிப்ரெஷன் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். மன அழுத்தம். இந்த ஒரு தம்ப்நெயிலில் பார்க்குறீங்களா, ஒரு ஃபிகர், ஒரு இமேஜ் பார்க்குறீங்களா? அந்த இமேஜை பார்க்குறவல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருக்கா? பல நேரங்களில் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. அந்த இமேஜை காட்டுங்க. ஏதோ ஒரு வாலிப பையன் என்ன செய்கிறான், அப்படியே சோகத்தில் உட்காந்துருக்கிறான். அது இந்த டிப்ரெஷன் என்ன செய்யுது, ரெப்ரசன்ட் பண்ணுகிறது. அது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுகிறது. டிப்ரெஷன் அதாவது மன அழுத்தம், மனச்சோர்வு என்றெல்லாம் சொல்லலாம். இன்னும் மென்டல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவார்கள். பல விதங்களில் இதை சொல்லலாம். மன அழுத்தம் என்பது பெரும்பாலும் வாலிப வயதுகளில்தான் அதிகமாக வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. வாலிப வயதுகளில் மன அழுத்தம் வேரூன்றி விட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு வயதுகள் எவ்வளோ கடந்து சென்றாலும் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுவித்துக்கொள்ள ரொம்ப கடினம். பெரும்பாலும் பிள்ளைகள் இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு மாசற்ற மனநிலைமையோடு இருக்கிறதுனால எதையும் மனசில் வைக்க மாட்டாங்க. அவங்க மனசு பாதித்தாலும் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் என்ன செய்யும், தட் வில் பி ஆல் ரைட், சரியாயிடும். ஆனால் அடோலசன்ட் ஆகிட்ட பிறகு, யூத்து லெவலுக்கு வந்த பிறகு, டீனேஜர்ஸுக்கு வந்த பிறகு எல்லாமே ஆக்டிவாக இருக்கும், சீரியஸாக இருக்கும். எதையுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முற்காலத்தில் குழந்தைகளைப் போல் இருந்த நேரங்களில் பார்த்தது போல் பார்க்கவும் சிந்திக்கவும் மாட்டாங்க. இப்போ எல்லாமே அவர்களுக்குள்ள தட் மேக்ஸ் சம் இம்பேக்ட், ஒரு விளைவை ஏற்படுது, ஒரு ரிசல்ட்டை ஏற்படுத்துகிறது. அதனால் வாலிப வயதில் தான் அந்த மன அழுத்தம், மனச்சோர்வு, இல்லைன்னா அந்த டிப்ரெஷன் இவைகளெல்லாம் ஏற்படுகிறது. இவைகளை கவனிக்க தவறிவிட்டால் இவைகளே நாளடைவில் என்ன செய்ய ஒரு க்ரானிக்கல் டிசீஸாக மாறுகிறது. முதலாவது டிப்ரெஷனுக்கு சிம்டம்ஸ் தான் வரும். அதாவது அந்த மன அழுத்தத்துக்குரிய ஒரு இமோஷனல் சிம்டம்ஸ் இது வரதுக்கான வாய்ப்பு உருவாகிட்டே இருக்குது. அதை கண்டுகொள்ளாமல் போகும் பொழுது நாளடைவில் இட் வில் பிகம் எ டிசீஸ். அந்த டிசீஸ் ஆகும் பொழுது அது நாட் ஓன்லி இந்த மைண்ட், அது என்ன செய்கிறது, சரீரத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு இட் வில் பிகம் எ க்ரானிக்கல் டிசீஸ். ஒரு நாள்பட்ட வியாதியாக, ஒரு சக்கரை வியாதி, ஒரு பிளட் ப்ரெஷர் வியாதி, இதெல்லாம் வந்தால் பெரும்பாலும் என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. அதே போல் இதுவும் போகாமல் போயிடும். ஆனால் இருக்கிற வியாதிகளில் மிக மிக மோசமான ஒரு வியாதி என்னென்னு சொல்லுவது டிப்ரெஷன் தான். இது தன்னையும் பாதித்து தன்னை சூழ்ந்திருக்கிறவங்களும் என்ன செய்யும், பாதிக்க. இது ஒரு தனிநபருடைய வியாதி மட்டும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருந்துன்னு சொன்னால் அது எல்லாரையும் டிப்ரெஸ் பண்ணும். ஒருத்தருக்கு சுகர் வியாதி இருந்தால் மற்றவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஒருத்தருக்கு பிபி இருக்குது, மற்றவங்க என்ன செய்யலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் இந்த டிப்ரெஷன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில் ஒருத்தருக்கு இருந்தாலே போதும், எல்லாருக்கும் என்ன செய்யும், அதனுடைய பாதிப்புகள் வரும். எனவே வாலிப வயதுகளில் இந்த டிப்ரெஷனை குறித்து, இந்த மன அழுத்தத்தை குறித்து ரொம்பவும் சிந்திக்கணும். சரி, இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி டிப்ரெஷனுக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? இதில் ரெண்டு இருக்குது, ப்ரிலிமினரி ஸ்டேஜ். அதாவது ஒன்று இப்பொழுதும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை கண்டுக்காமல் விட்டால் என்னாகும், இது பெரிய நோயாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான மனநிலை, ஒரு சேட் ஃபீலிங். எப்போவுமே ஒரு சேடாக சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸாக சிரிப்பாங்க. அப்புறம் உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாப் ஆகிடும். உடனே அந்த சோக மனநிலைக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அதுபோல் எதுலேயுமே ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்காது, ஒரு என்தூசியாசம் இருக்க, ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் என்ன இருக்காது, ஒரு பெரிய ஆக்டிவ் என்தூசியாசம் இருக்க, ஒரு ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் இருக்காது, எதுலேயுமே ஆர்வம் இல்லை. அதுபோல் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை எதுலேயுமே கருத்து இருக்காது. செய்கிறதுக்கு there will be so many commitments, ஆனால் என்ன இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உதாரணமாக அது பெரியவங்களுக்கு இருந்தால் கூட, இப்போ குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நல்லா சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வீட்டை பெருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வீட்டை ஒழுங்காக வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கணவனை கேர் பண்ணுறது, இல்லைன்னா மனைவியை கேர் பண்ணுறது, இதில் எதுவுமே என்ன செய்யாது, இராமல் போயிடும். அப்போது ஆர்வக்குறைவு. அதுபோல் எதுலேயுமே என்ன பண்ண முடியலை, கவனம் செலுத்த முடியலை.
அது மட்டுமல்ல, ஒரு இரிட்டபிள் ஃபீலிங், எப்போவுமே ஒரு எரிச்சல் ஊட்டுகிற, ஒரு எரிச்சல் அடைகிற தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு இரிட்டேஷன் ஃபாஸ்ட்டாக வரும். ஒரு இரிட்டபிள் மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அதுபோல் ஹோப்லெஸ்னஸ், எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது. இதுபோல் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டிங்களா? முந்தினதை சொல்லிட்டு அடுத்த பொருளை முந்தினதை மறந்துடக்கூடாது. அப்போது நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை, அதுபோல் ஒரு லேக் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். மனுஷன் எல்லாருக்குமே என்ன இருக்கணும் தெரியுமா? தங்களை குறித்து ஒரு நல்ல மரியாதை இருக்கணும். இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இல்லை, நம்மளை பற்றி ஒரு மரியாதை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது மனுஷனுக்கு என்ன செய்யணும்? அதாவது நம்மை குறித்து நாம் சரியாக மதிப்பிடலைன்னு சொன்னால் மற்றவங்க எப்படி நம்மளை மதிப்பிட முடியும்? பல நேரத்தில் நம்மை பார்த்து நான் ஒன்றுக்கும் உதவாத முட்டாள், மடையன், தூசி அப்படி சொல்லிடுறோம். ஆனால் மற்றவங்களை என்ன எதிர்பார்க்குறோன்னா அவங்க நம்மளை நல்லா சொல்லணும். இது நாமவே நம்ம என்ன பண்ணுறோம்? நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு மடையன், நான் ஒரு சாம்பார், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு மற்றவங்க மட்டும் என்ன செய்யணும்? ரொம்ப லிஃப்டப் பண்ணி பேசணும் அப்படின்னு நடக்கும். முதலாவது செல்ஃப் எஸ்டீம் நமக்கு வேணும். ஏன்னா நாம் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு விசேஷமான படைப்பு. எல்லா படைப்புகளை விட டாப் மோஸ்ட் நாம தான். அப்படி தானே? தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம். ஆனால் இந்த டிப்ரெஷன் வர ஆரம்பித்த உடனே நம்மை குறித்த மதிப்பு போயிடும். நம்ம எல்லாம் ஒன்றுக்குமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நத்திங் வி ஆர் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவோ நம்மளை மேன்மையாக என்றதுக்கு இருந்தாலும் கூட நம்மை குறித்து என்ன வரணும்? அந்த ஒரு லோ எஸ்டீம் உருவாயிடும். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒர்த்லெஸ்னஸ், நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒர்த்லெஸ்னஸ், மதிப்பற்ற, அதாவது எனக்கு என்ன கிடையாது, எந்த விதமான ஒர்த்தும் கிடையாது, என்னை விட்டால் ஒரு 10 ரூபா கிடைக்காதுங்கிற மாதிரி சிந்திக்கிறது. அதுபோல் இதனுடைய சிம்டம்ஸில் இன்னொன்று ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வரும். ஸ்லீப்பிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது. சிலருக்கு தூக்கம் வராது, தூக்கமின்மை. இவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் இவங்களுக்கு தூக்கம் வர எப்படி தெரியுமா? தூக்கம் வரும், இவங்க தூங்குகிற நேரத்துக்கு தான் தூக்கம் வராது. ஆனால் பஸ்ஸில் ஏறினா உடனே தூக்கம் வரும், சர்ச்சில் வந்தால் உடனே தூக்கம் வரும், பைக்கில் போனால் கூட பேக்கில் உட்காந்தாலும் தூக்கம் வந்துடும். ஆனால் நைட்டில் உங்களுக்கு என்ன வராது? ஏன்ற வரைக்கும் தூக்கத்தை தவிர்ப்போம். அது மாதிரி இதில் தூக்கம் இல்லாமல் உண்டு தூக்கம். சிலருக்கு எப்பவும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், எப்பவும் தூக்கம். அப்போ ஸ்லீப்பிங் டிஸார்டர். சிலருக்கு தூக்கம் வராது, சிலருக்கு அதிகமாக வரும், சிலருக்கு வர வேண்டிய இடத்துல வராது, வரக்கூடாத இடத்துல என்ன செய்யும். அப்போ அதுக்கு பேர் தான் என்ன ஆகுது? ஸ்லீப்பிங் டிஸார்டர். அதை மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஃபேமிலியில் நல்லா தான் இருக்கும், சூழ்நிலை நல்லா தான் இருக்கும், கிளாஸ் நல்லா இருக்கும், காலேஜ் நல்லா இருக்கும், சரௌண்டிங்ஸ் நல்லா இருக்கும், எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் இன் ஆர்டர். ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கொந்தளிப்பு. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரு பெரிய பயம் இருக்கும். கவலைக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் கவலை இருக்கும். நீ எதுக்குடா கவலைப்படுற, நீ எதுக்குமா கவலைப்படுறன்னு கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு என்ன செய்யாது? சொல்ல தெரியாது. ஏன்னா இது டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகி அதனுடைய சிம்டம்ஸ் என்ன செய்கிறது? பிகினிங் ஸ்டேஜஸ் காட்டி கொண்டிருக்கிறது. அப்போ இது போன்ற சூழலுக்கு, அப்போ எதுலேயும் கருத்து செலுத்த முடியாத, கவனம் செலுத்த முடியாத, ஆர்வம் இல்லாமல் ஒரு சோக உணர்வு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை உணர்வே இருக்காது. எதுலேயுமே என்ன இருக்காது? ஒரு நம்பிக்கை உணர்வே இருக்காது. யார் மேலேயும் என்ன இருக்காது? ஒரு நம்பிக்கை இருக்காது. ஸ்டடீஸ் மேல் நம்பிக்கை இருக்காது, டீச்சர்ஸ் மேல் நம்பிக்கை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு பொண்ணு என்ன செஞ்சிச்சு, நீட் எக்ஸாமுக்காக பயந்துட்டு சூசைட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த சூசைடல் டெண்டன்சியெல்லாம் இதிலெல்லாம் வரும். இவைகளெல்லாம் டிப்ரெஷன் இருக்கிறதுக்கான அடையாளங்கள். இது துவக்கத்தில் பெரிதாக பாதிக்காது, ஆனால் பாதிப்பதற்கான அடையாளங்களை என்ன செய்கிறது? காண்பித்து கொண்டிருக்கிறது. சரி, டிப்ரெஷன் ஏன் ஏற்படுது? வாட்ஸ் த ரூட் காஸ் ஃபார் டிப்ரெஷன்? டிப்ரெஷன் ஏற்படுறது தேர் ஆர் சோ மெனி காசஸ். நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்குது, இதுதான் அதான் சொல்ல முடியாது. ஜெனரலி பார்த்திங்கன்னா சிலருக்கு கில்ட்டி கான்சைன்ஸ், தப்பு செஞ்சு அந்த தப்பை தொடர்ந்து செய்கிறதுலேயும் சந்தோஷம் இல்லை, செய்யாமல் இருக்கவும் முடியலை. அதனால் ஒவ்வொரு முறையும் தவறு செய்து விட்டு அது என்ன மைண்டை என்ன செய்கிற ப்ரிக் பண்ணுகிறது ஒரு கில்ட்டி கான்சைன்ஸ். இப்போ சில பார்த்திங்கன்னா வாலிப வயதில் சில பிள்ளைகள் இதை செய்யக்கூடாதுன்னு நிறைய கேட்டிருப்பாங்க. இதை பார்க்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது, இப்படி பழகக்கூடாது, இப்படி நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் நிறைய அதை செய்வாங்க. செஞ்சால் அதை என்ன செய்யணும்? தே கேன் நாட் பி பீஸ்ஃபுல், சமாதானமாக இருக்க முடியாது. அது என்ன பண்ணும்? ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை க்ரியேட் பண்ணும், ஒரு கில்ட்டி கான்சைன்ஸை க்ரியேட் பண்ணிவிடும். இந்த கில்ட்டி கான்சைன்ஸை என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அதுபோல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சிலர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் போனாலும் நாம் ஒருத்தன் தான்
உலகத்திலேயே மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறோம். எல்லாரும் மாதிரி நாம் இல்லை. கடவுள் எல்லாரையும் நல்லா வச்சுக்கார், என்னை மட்டும் நல்லா வைக்கல. எல்லாருக்கும் நல்ல பேரண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஏன்னா நல்ல பேரண்ட்ஸ் கிடைக்கல. எல்லாருக்கும் நல்ல அண்ணன் தம்பி கிடச்சி, எனக்கு நல்ல அண்ணன் தம்பி கிடைக்கல. எல்லாருக்கும் நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் கிடச்சிக்கு, எனக்கு கிடைக்கல. ஆக எல்லார் மத்தியிலும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால் இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அவருடைய சின்னம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய் நிற்க மாட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் பேக்கில் போய் நிற்பாங்க. ஃபெலோஷிப் வந்தாலும் பேக்கில் இருப்பாங்க. அதை ஏன்ற வரைக்கும் தே வில் பி இன் த பேக். அவங்க வந்து தங்களை ஹைட் பண்ணவே விரும்புவாங்க. அதுபோல் இது போன்ற பல குணம். அதுபோல் அங்கீகாரமின்மை, அதாவது லேக் ஆஃப் ரெகக்னேஷன். இவர்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு உணர்வை பெற்றுவார்கள். அவங்க ஃபேமிலி நம்மளை யாரும் அக்செப்ட் பண்ணலை, அதாவது லேக் ஆஃப் அக்செப்டன்ஸ், அக்செப்ட் பண்ணலை. போகிற இடத்துல அக்செப்ட் பண்ணலை, தன்னையே தான் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை. இந்த மாதிரிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலைமை, அது வரல ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை கேஸ்ட் வைஸ் கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க, நான் இந்த கேஸ்ட்டில் இருக்கிறேன், அதனால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட சிந்தனைகளெல்லாம் உண்டு. அதுபோல் ஃபினான்ஷியலி வீக்காக இருப்பாங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, மற்றவங்கள போல் ட்ரெஸ் போடலை அதனால் மதிக்க மாட்டாங்க, மற்றவங்கள போல் எனக்கு வெஹிக்கிள் இல்லை அதனால் மதிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு போல் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் லேக் ஆஃப் ரெகக்னேஷன். அதுபோல் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஜஸ்டிஸ் பல நேரங்களில் வாலிப வயதுகளில் வந்து இந்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான தூண்டு விசை எதில் ஏற்படுனா இன்ஜஸ்டிஸ். இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து டீச்சர்ஸோ யாராக இல் ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லைன்னா திட்டி போடுறாங்க, இப்போ வாய்க்கு வந்தபடி அதை பேசிடுறாங்க. சில நேரங்களில் இவங்க பக்கத்தில் கொஞ்சம் நியாயம் இருக்கும், அந்த நியாயத்தை அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்ல விட மாட்டாங்க, அதை வெளிப்படுத்த விட மாட்டாங்க, அடக்கிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி அடக்கப்படுகிற பொழுது, நீதி அடக்கப்படுகிற பொழுது, நியாயம் அடக்கப்படுகிற பொழுது, தங்களுடைய நியாயமான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்காத பொழுது அது அவர்களுக்குள்ளே என்ன செய்கிறது, ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது. அது பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸில் கூட நடக்கிறது, பல்வேறு விதமான சமுதாய சூழல்களையும் நடக்கிறது. அதுபோல் லேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எதுலேயுமே திருப்தி இருக்காது. ஒரு சட்டையை போட்டு போவாங்க, போகிற இடமெல்லாம் அந்த சட்டையை பார்த்துட்டு போவாங்க, எந்த ரொம்ப திருப்தியாக இல்லை, எல்லாரும் மாதிரி இல்லை, அந்த லெவலுக்கு இல்லை, இந்த லெவலுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் படிக்கிறதுல திருப்தி இருக்காது, எதுலேயுமே திருப்தி அடைய முடியாத ஒரு மனநிலை. அதுபோல் இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் தங்களை தாழ்வாக நினைக்கிறது, தங்களை யாரும் அக்செப்ட் பண்ணலை, யாரும் ரெகக்னைஸ் பண்ணலை. அது மாதிரி திங்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங் ஆஸ் பர் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். விஷயங்கள் நாம் எதிர்பார்த்தபடி இல்லை, நாம் நினைச்ச அளவு மார்க் வாங்க முடியலை, நாம் எதிர்பார்த்த அளவு கோர்ஸில் வர முடியலை, நாம் எதிர்பார்த்த கல்லூரியில் சேர முடியலை, நம்ம எதிர்பார்த்த பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தவைகள் எதிராக நடக்கும் பொழுது இவைகளெல்லாம் அவர்களுக்குள்ளே என்ன செய்கிறது, மன அழுத்தத்தை உருவாக்குறது. இது வந்து யூத் அந்த பீரியடில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஏற்படும். இவைகள் தான், இது போன்ற காரணங்கள் தான் மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. அப்போ இது போன்ற காரியங்கள் வருகிற பொழுது கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கேஷுவலாக எடுத்துவாங்க. வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சிலர் மதிக்க மாட்டாங்க, அவங்க அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதானே நம்ம வாழ்க்கை, நம்ம ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அதனால் ஒருத்தர் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதை அவங்கள வந்து என்ன செய்யாதுன்னா ரொம்ப வருத்தப்படுத்தாது, அவங்க இயல்பாக இருப்பாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை, அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சமாக அடைவாங்க. பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் தான் கிடைக்கும். அதிகமாக மதிக்கப்பட விரும்புவாங்க, அவ்வளோ மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அகடமிக்காக கூட பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிள்ளைகள் வந்து நாம் எல்லார மாதிரி சாமர்த்தியமாக இல்லை, திறமையாக இல்லை, எல்லார் மாதிரி மார்க்ஸ் வாங்க முடியலை, எல்லார் மாதிரி பாராட்டு வாங்க முடியலை. இந்த மாதிரி நிறைய காரியங்கள்னால டிப்ரெஷன் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. சரி, இதெல்லாம் வாழ்க்கையில் வரத்தானே செய்யும், போகத்தானே செய்யும் நாம் நினைக்கலாம். கொஞ்சம் பேர் இதை வந்து சிலர் எவ்வளவு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால் இவங்களுக்கு என்ன வராது, டிப்ரெஷன் வராது. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலலாம் சின்ன வயதுலேருந்து நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக டிப்ரெஷன் வந்துருக்கணும், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஏற்படலை. எல்லாவற்றை குறித்த எண்ணம் உண்டு, சிந்தனை உண்டு, ஆனால் அந்தளவு பெரிய டிப்ரெஷன் ஏற்படலை. ஆனால் சிலருக்கு இது ஏற்படும். அதனால் அதை உரிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இதற்கு என்ன செய்கிறது? இந்த ப்ராப்ளம் யாருக்கா இருக்குதா? வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குதா? நிறைய பேருக்கு இருக்கிறது தெரியாது. எப்போ தெரியும்னா, இது வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து சிலர் பார்த்திங்கன்னா தங்களை தாங்களே என்ன ஒரு சூசைடல் டெண்டன்சி வந்துடும். தங்களை தாங்களே என்ன பண்ணிடுவாங்க, எதாவது ஹார்ம் பண்ணிடுவாங்க. சில பிள்ளைகள் வந்து எதாவது பிளேடால் கீறி விட்டுருவாங்க, சில பிள்ளைகள் கையை பேர்ன் பண்ணிடுவாங்க. சில ஃபேமிலிஸோட பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுன்னு சொன்னால் ஒய்ஃப் என்ன பண்ணிடுவோன்னா, தோசை கரண்டி இருக்குல்ல அதை வச்சு சுட்டு விட்ருவாங்க. யார், அவரே இல்லை, அவரை சுடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் துவக்கத்தில் இது தெரியாது.
போக போக இவைகள் தெரியும். அப்போ நமக்குள்ள ஒரு நம்பிக்கையின்மை, ஆர்வக்குறைவு, இந்த மாதிரிப்பட்ட நிறைய அடையாளங்கள் கூட கவனிக்கணும். இதை மேற்கொள்வதற்கு என்னென்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ளேருந்து அதாவது அவங்க மனசுக்குள்ளேருந்து ஒன்று பேசுகிறது. இதை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கோன்னு சொல்ல முடியாது. என்ன அவங்க மனம் பேசுன்னு சொன்னால், என்னை யார் புரிந்து கொள்ள முடியும்? ஹூ இஸ் தேர் டு ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் மீ? ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ்? புரிகிறதா? ஏன்னா நிறைய ஃபீலிங்ஸை நாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா, உங்கள் பிள்ளைகள் அவங்களுக்குள்ளே உண்மையிலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நினைக்கிறீங்களா? ஒருத்தர் தான் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அந்த ஃபீலிங்கை சொல்கிறான்னு வச்சிங்களா, நாம் புரிஞ்சிக்க மாட்டோம் இல்லையா? வி கான் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன் தெரியுமா? அந்த ஃபீலிங்ஸ் சரியா இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ஏன்டா இப்படி சிந்திக்கிற? நீ ஏம்மா இப்படி சிந்திக்கிற? இப்படியா சிந்திக்கிறது? இப்படியா யோசிக்கிறது? இப்படி நடக்கிறது? அப்போது நாம் என்ன பண்ணுவோன்னு சொன்னால், அதுகளுக்கு இயற்கையாக வருது ஏதோ சம்திங் ராங் தட் ஹேப்பன்ஸ். அதை அவங்க ஃபீல் பண்ணுறத அந்த ஃபீலிங்ஸை நம்மகிட்ட உண்மையை சொன்னால் நமக்கு கடும் கோபம் வரும். இவனுக்கு ஏன் இந்த மாதிரிப்பட்ட எண்ணம் வருது? ஏன் இந்த நினைவு வருது? ஏன் இப்படித்தான் சொல்லுமே ஒழிய நாம் என்ன பண்ண மாட்டோம்? முடியாது. நம்மளால் முடியும். ஏன்னா வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ். தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வெல்விஷஸாக இருந்தாலும் சரி, நம்மால் நெகட்டிவ் ஃபீலிங்ஸு வருகிற பொழுது, மற்றவங்க வருகிற பொழுது, அதை சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பெரியவங்க சொன்னால் கூட என்ன சொல்லுவோம்? ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் சிந்திக்கிறீங்கன்னு தான் கேட்போம். அப்படி தானே? அவங்க ஏன் சிந்திக்கிறாங்க? அவங்களுக்குள்ள அந்த சிந்தனை என்ன செய்கிறது? வருகிறது. அப்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் அதிகமாகிறது. எப்படின்னு சொன்னால், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் வந்துட்டுருக்குது. இதை ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்? யார் புரிஞ்சிக்க முடியும்? அப்படி பார்க்கும் பொழுது தேர் இஸ் நோ ஒன். யாருமே இல்லை. இதுதான் மன அழுத்தத்தை என்ன பண்ணுது? அப்போ என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிவதற்கு யாரும் இல்லை. அப்போ புரிந்து கொள்ளப்படாதவனாகவே நான் வாழ்ந்து முடிக்க வேண்டி இருக்கிற சொல்லி இது அவளை என்ன செய்கிறது? ரொம்ப அழுத்த ஆரம்பிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் யார்கிட்ட போய் சொல்லுகிறது? whom I can tell all that I have in my heart. யார்கிட்ட போய் சொல்கிறது? நிறைய இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. அப்படி தானே? பெரியவங்க வாழ்க்கையில் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்களா? சொல்ல முடிஞ்சவங்கள்ட்ட சொல்கிறீங்களா? இல்லை. தேர் இஸ் சம் லிமிட்டேஷன். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறதில், அதாவது ஆல் தட் வி ஹாவ், நமக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கேட்குறதுக்கு நோ ஒன் இஸ் வில்லிங். யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. நான் சொல்ல விரும்புகிறவர்கள் எல்லாவற்றையும், நான் வெளிப்படுத்த விரும்புகிற எல்லாவற்றையும் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? கேட்குறவங்க எல்லாமே செலக்டிவாக தான் கேட்பாங்க. நான் சொல்லுகிறது அவங்களுக்கு கன்வின்சிங்காக தான் கேட்பாங்க. நான் சொல்லுகிறது அவங்களுக்கு ரீசனபிளாக தான் கேட்பாங்க. ஆனால் எனக்குள்ள டிப்ரெஷன் வந்த பிறகு நிறைய இர்ரீசனபிளாக வரும். அதாவது அர்த்தமற்றதாக வரும், ஞானமற்றதாக வரும், விவேகமற்றதாக வரும், தவறாக வரும். இதையெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் உண்மையிலே நான் இப்படி, எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது, இந்த மாதிரி எண்ணம் இருக்குது, இந்த மாதிரி சிந்தனை இருக்குதுன்னு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றையெல்லாம் சரி அடித்து வளர்க்கலை, இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அப்படி தானே? ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? அவங்க சொல்கிறது முழுசாக நம்ம ஏன்னா இட்ஸ் அ நேச்சர். அதாவது இதுதான் உண்மை. ஹியூமன் பீங்ஸ் என்ன செய்யாது? எல்லாத்தையும் மற்றவங்க சொல்கிற எல்லாத்தையும் என்ன செய்யாது? கேட்காது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், இந்த விதமாக நான் இருக்கும் பொழுது ஆஸ் ஐ எம், ஹூ இஸ் தேர் டு அக்செப்ட் மீ? என்னை யார் ஏற்றுக்கொள்வாங்க? இஸ் தேர் எனிபடி டு அக்செப்ட் மீ ஆஸ் ஐ எம்? நான் இருக்கிறபடியே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி என்ன அர்த்தம்? என்னிடத்துல ப்ளஸ் மைனஸ் இருக்குது, குட் அண்ட் பேட் இருக்குது, எல்லாமே கலந்து இருக்குது. ஆனால் இதுதான் நான், இதுதான் என்னுடைய பர்சனாலிட்டி, இதில் எதையும் என்னால் மாற்ற முடியலை. இப்படி மாற்ற முடியாத பொழுது யார் என்னை ஏற்றுக்கொள்வார்? நினைக்கிறீங்களா தாய் ஏற்றுக்கொள்வாங்கன்னு? இல்லை. தாயும் லிமிட்டடாக தான் ஏற்றுக்கொள்வாங்க, செலக்டிவாக. எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. தகப்பனாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் பிரச்சனை. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னை நோபடி வில் அக்செப்ட் மீ, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடைசியாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். எனக்குள்ளே நிறைய இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்குள்ளே நிறைய இந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதற்கெல்லாம் ஹூ இஸ் தேர் டு கிவ் மீ த ரைட் சொல்யூஷன்? தீர்வு யார்? யார் தருவார் தீர்வு? என்னால் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியலை. நான் யோசித்து பார்த்துட முடியலை. என் பேரண்ட்ஸால் தர முடியும். ஏன்னா எல்லாத்தையும் என்னால் சொல்லவே முடியலையே.
எல்லாத்தையுமே என்னால் பகிர்ந்து கொள்ளவே முடியலையே. ஏன்னா அவங்க விரும்புகிற விதமாகத்தான் என்னிடத்தில் கேட்க விரும்புகிறாங்க, அவங்க விரும்புகிற விதமாகத்தான் என்னிடத்தில் ஃபீலிங்ஸுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் பிரச்சனை என்ன, நான் விரும்புகிற விதமாக கூட எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, நான் விரும்புகிற எதிராக வருகிறது. இதைத்தான் ரோமர் 7ஆம் அத்தியாயத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது 15ஆம் வசனத்தில் நான் செய்யலை, எனக்கே சம்மதி இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போது 4 கேள்விகள் வாலிப வயதுகளில் பிள்ளைகளுக்குள் ஏற்படுகிறது. இதுதான் டிப்ரெஷன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆக போகுது. என்ன கேள்வி? என்னை நான் இருக்கிற விதமாக புரிந்து கொள்ள யாரால் முடியும்? இன்னொன்று, நான் எனக்குள் இருக்கிறதெல்லாம் சொல்ல வந்தால் கேட்குறதுக்கு யார் இருக்கிறாங்க? புரிகிறது வேறு, கேட்குறது வேறு. மூன்றாவது வந்து நான் இருக்கிற விதமாக என்னை ஏற்றுக்கொள்கிறது யார்? நான்காவதாக, இதற்கு என் வாழ்வில் ஒரு தீர்வு தருவது யார்? இந்த மாதிரி 4 கேள்விக்கும் ஆன்சர் கிடைக்காதனால தான் இது அழுத்தம். புரிகிறதா? இந்த ஃபீலிங்ஸ், இந்த எமோஷன்ஸ் என்ன செய்கிறது? மனதை அழுத்துகிறது. மனதை அழுத்த என்ன செய்கிறது? இட் இஸ் பிகம் ஏ டிசீஸ். அது பாடியை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. நாளடைவில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே தான் சிலர் இந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான் ஓரளவு மாத்திரைலாம் போட்டு பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் பிபி மாத்திரை போடுறீங்களா? யாராவது போடுறீங்களா? போடுறோம் யாருமே இல்லையா? இதெல்லாம் வெளியே சொல்லாமா பிரதர்? சரி, மனசுலேயே வச்சிங்க. நீங்கள் ஏன் பிபி மாத்திரை போடுறீங்க? உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு 2 நாள் மாத்திரை நிறுத்துங்க, என்ன நடக்கும்? தலைவலி தான் வருதா? மயக்கம் தான், வேறு ஒன்றும் வரது இல்லையா? உங்கள் மனசுக்கு எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்குல்ல? நீங்கள் டென்ஷனுக்கு கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு என்னத்துக்கு டென்ஷன் பாருங்கள், உங்களுக்கு என்னத்துக்கு டென்ஷன் பாருங்கள். எதாவது இருக்கும் இப்போ ஃபேமிலி எதாவது ப்ராப்ளமா? சில நேரத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகிற நேரம்லாம் உங்களுக்கு டென்ஷனுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு அன்ரெஸ்ட் வருது, ஒரு சின்ன விஷயத்தை நினச்சாலே கோலியாத்து வந்து நின்ன மாதிரி இருக்குது. நல்லா யோசித்து பார்த்தா அறிவு சொல்கிறது ஒன்றுமே இல்லையே உனக்கு. யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஆல் திங்ஸ் ஆர் ஆல் ரைட், கம்ஃபர்டபுள். ஆனால் என்ன பண்ணுறது? இந்த மாத்திரையை போட்டால் என்ன ஆகுது? சரி, அப்போ என்ன? உங்களுடைய கட்டுப்பாட்டை தாண்டி என்ன செய்யுது? உங்களுக்கு கவலைப்படுவதற்கு சூழல் இல்லை, ஆனால் கவலை வருகிறது. பயத்திற்கு சூழல் இல்லை, பயம் வருகிறது. பதட்டத்துக்கு சூழல் இல்லை, பதட்டம் வருகிறது. அப்போது இது போன்றவில் ஏன் வருகிறனா, இது நோயாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டு உங்களுடைய ஆர்கனையும் பாதிக்க ஆரம்பித்து விட்டது, உங்களுடைய ஹார்மோன்ஸை பாதிக்க ஆரம்பித்து விட்டது, உங்களுடைய மூளைக்கு போகிற நர்வ்ஸை பாதிக்க ஆரம்பித்து விட்டு, டோபமைன் அந்த கெமிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாம் பாதிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன ஆகிட்டது? இந்த அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுது தான் சிலர் தாங்கிக் கொள்ளாமல் தற்கொலை வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? செல்லுகிறார்கள். இது பல விதங்களில் பலரையும் பாதிக்கும், சூழல்கள் பாதிக்கும். இதுக்கு என்ன ரெமெடி? அடையாளத்தை பார்த்தோம், காரணங்களை பார்த்தோம், என்ன மனம் தேடுகிறன்னு பார்த்தோம். இந்த டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்ட ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. யாராக இருக்கிறீங்களா? ஒருத்தர் இப்படி 4 கேள்வி வச்சுருக்கிறார். யாராக இருக்கிறீங்களா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? இந்த 4 கேள்வியோட வர உங்கள் பிள்ளைய வருதுன்னு வச்சிங்களா, உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குதா? யாருமே இல்லை. ஏன்னா முதல்ல இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும். இல்லை, இது யாருமே இல்லாதனால தான் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு நாளளவில் அவங்களால எக்ஸாமே சரியாக எழுத முடியாது, இல்லை வேலையை சரியாக செய்ய முடியாது, கடையில் குடும்பம் அமைச்சு கொடுத்தா குடும்பத்தை வாழ முடியாது. டிப்ரெஷனில் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி என்ன செய்ய முடியாது, அவங்களால வாழ முடியாது. நல்ல வேலை சேர்த்து விடுவாங்க, அந்த வேலையை அவங்களால என்ன செய்ய முடியாது. நல்ல காலேஜில் சேர்த்து விடுவாங்க, நல்ல காலேஜில் என்ன செய்ய முடியாது, கன்டினியூ பண்ண முடியாது. இதற்கு என்ன ஆன்சர்? ஒரே ஒரு ஆன்சர் தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தான் நமக்கு இதுக்கு ஆதரவு இருக்க முடியும். நாமெல்லாம் இயற்கைக்கு உட்பட்டவர்கள். நாம் யாரையும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது, நாம் யாரும் முழுசாக அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க முடியாது, நாம் யாரையும் அவர்கள் இருக்கிறபடி ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் விரும்புகிறபடி மோரலஸ் இருந்தால் தான் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் யாருக்கும் ஒரு ரியல் சொல்யூஷனை செய்ய முடியாது, தீர்வு கொடுக்க முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு வழி. இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வேணும்னு சொல்கிறது. நான் ஒவ்வொரு வாலிபு பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறவங்கள என்ன சொல்லுகிறது? இப்படி செய்யுங்க, அப்படி செய்ய நான் சொல்லுகிறதே இல்லை. நீங்கள் இப்படியும் செய்ய முடியாது, அப்படியும் செய்ய முடியாது. யூ நீட் அ சேவியர். உங்களுடைய மனதில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் அது துவக்க நிலைமையில் இருக்கலாம், இல்லை தொடர்ந்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய நோயாக மாறி எதிர்காலத்துக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நிலைமைக்கு இருக்கலாம். ஒரே ஒரு வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருந்தாலும் அவன் டிப்ரெஷனில் போய் விழுந்து என்ன செய்யலை?
பாதிக்கப்படலை. தாவீதுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், யோசேப்புக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் எல்லாம் பெரிய மன அழுத்தத்துக்குரியவை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஏற்படலை. ஏன்னு சொன்னால் சங்கீதம் 62:8 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லப்படும், ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை. அப்போது அவருடைய சமூகத்தில்னா தன்னை புரிந்து கொள்ளுகிற, தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற, தான் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்கிற, தனக்கு ஒரு தீர்வு கொடுக்கிற ஒருவரை அறிந்திருந்தான். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பி மக்களுக்கு எழுதுகிற பொழுது பிலிப்பி 4ஆம் அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு, எல்லாவற்றையும் குறித்து, புரிகிறதா, அபவுட் ஆல் திங்ஸ், உங்ககிட்ட இருக்கிற சொல்லத்தக்க விஷயம், சொல்லக்கூடாத விஷயம், சரியாக தோன்றுகிற விஷயம், சரியற்றதாக தோன்றுகிற விஷயம், உங்களால் கட்டுப்படுத்த முடிந்த விஷயம், கட்டுப்படுத்த முடியாத விஷயம், எதுவாக வாட் எவர் இட் இஸ், என்ன செய்யுங்க, ஜஸ்ட் போர் அவுட். எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை என்ன செய்யுங்கள், சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்தியும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் நாம் அனைத்தையும் சொல்ல முடியும். அதனால தான் நான் எப்பொழுதுமே ஜெப வாழ்க்கையை மையப்படுத்துறது. நாம் எல்லாத்தையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் எல்லாம் நம்முடைய குறை நிறைகளோடு நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, சொந்த அம்மா அப்பாவும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே, பாவியாக இருந்தால் பாவியாகவே, தவறாக இருந்தால் தவறாகவே நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஒரு மருத்துவர் வியாதியஸ்தனை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஹீலிங் கொடுக்கறது மாதிரி, ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். எனவே வாலிப பிள்ளைகள் இந்த டிப்ரெஷன்னால் துவக்க நிலைமை இருந்தாலும் சரி, இல்லை என்றால் தொடர் நிலைமை இருந்தாலும் சரி, இல்லைன்னா அது மெச்சூராகி ஒரு பெரிய டிசீஸாக மாறப்போகிற சில நிலைமை இருந்தாலும் உங்களுக்கு தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லை, எந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் என்று உங்களை எதிர்பார்க்க முடியாது. எந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை வரும் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த பிரச்சனை இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், முன்கூட்டியே வருமுன் காப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவரிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லலாம். அவர் உங்களை புரிந்து கொள்ள என்றவர். அவர் உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வல்லவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்தில் வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். ஆம், வாலிப பிள்ளைகள் இந்த மன அழுத்தத்தின் நோயினால் இன்றைய அநேக விதத்தில் சமுதாயம் பாதிக்கப்பட்ட பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் தவறான வழிகளில் போய் அதற்கு தீர்வு தேடுகிறார்கள். அநேகர் எந்த தீர்வு தேடியும் கண்டுபிடிக்க முடியாத தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் உங்களை குறித்து பேசுங்கள். அவரிடத்திலிருந்து உங்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை மன சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.